பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு விரால் மீன் பிடிக்காம வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு தினைக்கும் வரும், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. தினைக்கும் வரும், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே திருப்பியும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு டைம் வந்தது. ஏன்னா அந்த ஸ்டாண்ட் மாதிரி தான் மோஸ்ட்லி விரால் வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க வேட்டையை ஆரம்பிப்போம். பாபே உங்கள் சீனியர் பேர் மனுஷன் பூந்து விளையாடுறாயா? அப்போ நான் மட்டும் என்னை இழிச்சவாயா? மீன் அவனுக்கு மட்டும் க்ளூ கொடுக்குதா இங்கே வந்து அடின்னு? நானும் மாங்க அடிக்கிறேன், ஒன்று கூட அடிக்க மாட்டுது. நான் அடிக்கூடாதுன்னு சூனிய வச்சிங்க போல. மச்சான் நான் அடிக்கல, சத்தியமா நான் அடிக்கல. உங்ககிட்ட பேசிட்டே விட்டேன், அதுவா வலிச்சுட்டு ஓடுது உள்ள. இந்த ஒரு மீனை பிடிக்க எவ்வளோ நேரம்? அது மேல் வேலை தான் மாட்டிருக்கு. அது அடிக்கவே இல்லை. அதிச்சா மேன் ஆஃப் த மேட்ச் 5 மீன் போட்டு விட்டார். ஆ நல்ல சைஸா, நல்ல சைஸா. பார்க்குறப்பா. ஆ அப்போ தடவை வீட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, குச்சி தானே வச்சுக்கேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன், வீட்டுக்கு போட்டு அடிக்க. அவ்வளோ வயிற்று அடிக்கிற செத்துறேன்டா. வயிற்றுக்காரன் மாதிரி அடிக்கிறான்டா. அப்பா வாங்க போட்டு வீடுறான் அப்படியே மீன். கண்ணுங்க டேய், நீ என்ன ஏன்டா காட்டுற? ராடு ஏன்னா பிடிங்கடா. அண்ணன் பிடிச்சி பாரு ப்ரோ, பிடிச்சி போடு ப்ரோ. இல்லையா? என்ன அப்படி அடிக்குதுயா? அங்கே போயிடுச்சது. இல்லை டேய் பிடிச்சண்டா. நான் சொன்னேன்டா, இப்போ தான்டா இங்கே போடுன்னு போட்டு அடிச்சிச்சு. நல்லா சூப்பர். ஏய்
பிடிச்சான். பொறுமை பொறுமை போயிடா போடு. அது அடியவே இல்லை. சைஸு டாலித்தனா சைஸு மக்களே. அண்ணன் கட் அடிச்சார். மேன் ஆஃப் த மேட்ச் 5 மீன் போட்டு விட்டார். மேன் ஆஃப் த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் வந்து முதல் இடத்துல இருக்காது, நான் 2வது இருக்கிறேன். அடுத்தது சிவா இருக்கார். அடுத்தது சிவா இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு மீனை போட்டார், ஆனால் பட் வந்து பார்த்தோன்னா மீனை விட்டுட்டார். ஈஸாவாது 4 மீன் எடுத்து போயிடுச்சுரா. 4 மீன் தானே ஏதோ டேஞ்சர் ஆகுது. தோபர் போடு ப்ரோ, போடு ப்ரோ. சீனியர் விளையாடுறாரு பாருங்க பூந்து, நல்ல சைஸு. தலைவன் இன்னைக்கு மட்டுமே ஒரு 7 மீன்கிட்டே ஏற்றிருப்பார் போல, சிங்கிள் மேனா. மச்சான் தூக்கி வை மச்சான் அது. ஆ புரியல டேய், நான் அது மேல் வேலை தானே வச்சுருந்தது எனக்கு. டே சாவாதுடா, எத்துமே போடுறா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபிஷிங் ப்ளஸ் வினோத். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லக்கி ஃபேவரட்டான ஒரு இடத்துக்கு தான் வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா நீ வேறு லெவல் வேட்டை, ஒரு 12 மீன் ஏற்றிருப்போம். பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சுது, அதனால தான் இன்றைக்கி காலைல சரி இந்த இடத்துக்கு வருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3-4 மீனுக்கு மேலே அடித்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்தோம் 12 மீன். எல்லாருமே அவங்க லக்கி ஃப்ராக் தான் யூஸ் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃப்ராக் யூஸ் பண்ணேன். ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜூகி ஃப்ராக் யூஸ் பண்ணேன். நீ நல்லா போட்டேன் நாசம் பண்ணிட்டு போட்டு பெல்லி பாப். பார்த்தீங்கன்னா லுக்கால வந்து ஜூகி, லுக்கான பில்லி பாப். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பிளாக் தான் மோஸ்ட்லி எடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ராக் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க, எல்லா ஃப்ராகும் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எங்களோட சஜஷன் என்னென்னா, ஒரு ஃப்ராக் 2 ஃப்ராக் தான். ஒரு இடத்துல வந்து கருப்பு எடுக்கும், ஒரு இடத்துல பச்சை எடுக்கும், ஒரு இடத்துல மல்டி கலர் இருக்கும். ஒரு 2-3 ஃப்ராக் மட்டும் சாய்ஸிவாக நல்ல ரிசல்ட் ஆகிற ஃப்ராக் மட்டும் வாங்கி வச்சுங்க. நாங்கள் வீடியோவில் வந்து ரிவ்யூக்காக போடுறோம், நாங்கள் வாங்கி அடிக்கிறோம். ஒரு மீன் 2 மீன் அடித்தா அந்த ஃப்ராக் தூக்கி ஓரம் வச்சிடும், திருப்பி வேறு எங்கே ரிசல்ட் ஆகுதோ அங்கே தான் போடுவோம். நாங்கள் எல்லா ஃப்ராகையும் டெய்லி போட்டுட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு எது லக்கி ஃப்ராகோ என்னோட அதை யூஸ் பண்ணுவோம். என்னோட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் ஆம்ஸ்டரில் நைட் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஃப்ராகு. முள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டவுடனே ஏறும், ரிசல்ட் நல்லா ஆகுது. 8 to 9 கிராம் வெயிட்ன்றதுனால அது பார்த்தீங்கன்னா இந்த கர்வான டிசைன் இருக்கிறதுனால மீனில் நல்லா அட்ராக்ட் ஆகி வந்து அடிக்குது. அதனால் நான் இந்த ஃப்ராக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுமாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ராக் லக்கி ஃப்ராக் மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ராக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஃப்ராக் போட்டால் மீன் அடிக்கும், நல்லா லுக்காக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கே அட்ராக்டிவாக இருக்கும்போது மீனுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி கலராக சூஸ் பண்ணி ஒரு ஃப்ராக் மட்டும் வாங்கி வச்சுங்க. மேக்ஸிமம் பிளாக்கு, க்ரீனு, மிஞ்சி போனால் ஒயிட்டு, அவ்வளோதான். அதுமாரி கலரில் வாங்கி வச்சுங்க. ரொம்ப வந்து எல்லோ, இந்த டிஃப்ரெண்ட் கலரில் வருது, ரோஸ் கலரு, மஞ்சள் கலரு, அதெல்லாம் தேவையே இல்லை. மீன் இருக்கிற இடத்துல எந்த கலர் போட்டாலும் அடிச்சிடும். அவங்க போடுவாங்க மஞ்சள் கலர் போட்டு அடிக்குது அவங்களுக்கு அப்படின்னா மீன் இருக்கும் அங்கெல்லாம். இப்போ மோஸ்ட்லி நம்ம அடிக்கிற இடத்துலலாம் வந்து மீன் இருக்காது, 4 மீன் 5 மீன் இருக்கும். அந்தமாதிரி இடத்துல வந்து மீன் எது அட்ராக்ட் ஆகுதோ அந்த ஃப்ராக் போட்டு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பிளாக்கு, ரெட்டு வேணாம், பிளாக்கு, க்ரீனு, ஒயிட்டு, அவ்வளோதான். அந்தமாதிரி கலர் தவிர வேறு எதுவும் வாங்காதீங்க. அதேமாதிரி 1-2 ஃப்ராக் தான் ஹேண்ட்மேட் ஃப்ராக் வாங்கி வச்சுங்க. ஏன்னா எல்லாம் ஒரு ஹேண்ட்மேட் ஃப்ராக் வந்து 450 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா வருது. நீங்கள் வந்து எல்லா ஃப்ராகும் ஒரு நாளைக்கு 10 ஃப்ராக் ரிலீஸ் ஆகும். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ராக் ரிலீஸ் ஆகும். எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரே ஃப்ராக் நல்ல ஃப்ராகாக நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்கஸ் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 180 ரூபா தான். அது வந்து ஸ்டாக் வந்து நிறுத்திட்டாங்க லுக்கானால. என்னன்னா வந்து ரொம்ப ஓவர் ஹைப் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளாக் கலரே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் ஃப்ராக் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆம்ஸ்டரில் நைட் ஃப்ராக் எனக்கு கிடச்சிது. நல்லா ரிசல்ட் ஆகுது, லாங் கேஸ்டிங் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக இந்த ஃப்ராக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக் செட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து மாற்றாதீங்க, ஃப்ராக் வாங்கிட்டே இருக்காதீங்க. எல்லாரும் கேட்குறாங்க இந்த ஃப்ராக் வேணும், அந்த ஃப்ராக் வேணும், அந்த ஃப்ராக் வேணும். வேணவே வேணாம் ப்ரோ. ரீசெண்ட் டைமில் இந்த எப்படி சொல்கிறது, யூடியூப்லாம் பார்த்தோன்னா ஃப்ராக் வந்து ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இந்த கேட் பில்லரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லார்க்கில். அதை பற்றி உன்னோட டிசிஷன் என்ன ப்ரோ? அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஓவர் ஹைப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நானுமே எனக்கும் கேட்டர்பில் கொடுத்தாங்க, எனக்கு ரிசல்ட்டே ஆகலை. ஓப்பனாக சொன்னால் நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். 1 மீன் 2 மீன் தான் எனக்கு அதில் அடிச்சுது. ஸோ மீன் இருக்கிற இடத்துல போட்டால் அது அடிக்குது, இல்லைன்னு சொல்ல. மீன் இல்லாத இடத்துல நம்ம அட்ராக்ட் பண்ணி மீனை வர வைக்க வேண்டிய இடத்துல அது வந்து ரிசல்ட் ஆகலை. ஸோ ஓவர் ஹைப் பண்ணுற ஃப்ராக்லாம் வாங்காது. உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா மட்டும்தான் வாங்கணும். அந்த யூடியூபர் ரிவ்யூ பாசிட்டிவாக சொல்கிறாரு, இவர் நெகட்டிவாக சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை. நான் கூட நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பாசிட்டிவாக சொன்னதை இன்னொருத்தவங்க நெகட்டிவாக சொல்லலாம், இன்னொருத்தவங்க நெகட்டிவாக சொன்னதை நான் பாசிட்டிவாக சொல்லலாம். அது அப்படி கிடையாது. உங்களுக்கு பர்சனலாக உங்களோட சாய்ஸில் ஃப்ராகை வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கணும். ஹூக்கப் ரேஷியோ, அது ஹேண்ட்மேட் ஃப்ராக், சாஃப்ட்டு எவ்வளோ இதுவாக இருக்குது, இந்த பெல் டிசைனு, இந்த ஃப்ராகோட டிசைனு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு ஃப்ராகை வாங்கணும். மோஸ்ட்லி ஹேண்ட்மேட் ஃப்ராகே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் ஒன்று முள் அடிக்கடி திரும்பிடும். இந்த என் ஃப்ராக்லேயே வந்து பார்த்திங்கன்னா முள் இப்படி திரும்பிடும். அடிக்கும் போது இப்படி டக்குன்னு இப்படி முள் திரும்பிடும், இப்படி கீழே போயிடும், மீன் மிஸ் ஆகிடும். ஸோ எல்லாத்துலேயுமே ஹேண்ட்மேட் ஃப்ராக் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். அதனாலே சில பேர் தூக்கி போட்டுறீங்க வேணான்ட்டு. ஆனால் ஹேண்ட்மேட் ஃப்ராக் வந்து நல்லா ரிசல்ட் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஹேண்ட்மேட் ஃப்ராகே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மீன் கிடைக்கும் மிஸ் ஆகாமல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரெகுலராக வீடியோ போடுவோம். நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். தரமான வேட்டை தான் எல்லா இடத்துலையும். இனிமேல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோம் மார்னிங் கரெக்டாக 7 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.